ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு ரிப்போர்ட் வெளியே இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்து சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதான்னு தெரில. ஏன்னா ஒரு பக்கம் ரவுண்ட் 3க்கு பார்த்தா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரவுண்ட் 3க்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலேஜே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நேரத்தை இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெறும் 43,000 பேர்த்துக்கு தான், 43,156 பேர் தான் காலேஜில் ஜாயின் பண்ண சொல்லி ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதாவது அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும், ஆகஸ்ட் 4க்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணலன்னா அந்த சீட்டு போயிடும் அக்செப்டன்ஸ் ஜாயின்க்கு. ஸோ பெரும்பாலும் மாணவர்கள் போயிடுவாங்க. ஒரு 500 பேர் 400 பேர் வேணால் வேறு ஏதாவது காரணத்தினால் போகாமல் இருக்கலாம். பட் பெரும்பாலும் மாணவர்கள் போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ பேர்த்தில் 43,156 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து ரவுண்ட் 3க்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நேற்றே நான் சொல்லிட்டேன், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 18,000 பேர் பக்கம் நாட் அலர்ட்டட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ரவுண்ட் 2 மாணவர்கள் ஏதாவது அந்த சாய்ஸ் பில்லிங்கில் குறைகள் வச்சுருந்தாலோ, இந்த சாய்ஸ் பில்லிங் தவறுதலாக பண்ணால் தான் இந்த மாதிரி நாட் அலர்ட்டர் வந்திருக்கும். ஸோ அப்போ ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு நாட் அலர்ட்டர் வந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா? ரவுண்ட் 4லாம் கிடையாது, நேராக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும். அதுக்கு பேசாமல் ரவுண்டு 3லே ஒழுக்கமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நல்லபடியாக காலேஜ் எடுத்துருங்க. ஸோ ரவுண்டு 3 மிக மிக முக்கியம். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரவுண்டு 3 வந்து மிக மிக ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து 200க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்குது. அதில் நான் அட்டானமஸ் இருக்குது, அட்டானமஸ் இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரியை கொடுங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் கொடுங்க. ஒரு 100க்கும் மேற்பட்ட சாய்ஸ். பிசி ஓசியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 200 சாய்ஸ் வைக்கணும். எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 சாய்ஸாவது வைக்கணும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு குழப்பமே இல்லை, இருக்கிற சீட் ஃபுல்லாக உங்களுக்கு தான். ஸோ அப்படி எவ்வளோ சீட் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களே இவ்வளோ தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா 98,565 பேரை கூப்பிட்டாங்க ஜென்ரலில். 7.5ல் 16,650 பேர் 59 பேரை கூப்பிட்டாங்க. ஸோ மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதே 95,191 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 43,156 பேர் மட்டுமே அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் 4ஆம் தேதிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஜென்ரலில் இதில் டோட்டலாக பாருங்கள், ஜென்ரலில் இவ்வளோ பேர்த்துக்கு தான் 36,921 பேர்த்துக்கு தான் காலேஜில் ஜாயின் பண்ணி போகிறாங்க. 7.5ல் 6,235 பேர் தான் போகிறாங்க. ஸோ அப்போ 7.5 மாணவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7.5ல் 16,000 சீட் தான் இருக்குன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு 2,000 சீட் போச்சு, இதில் 6,000 சீட் போயிருக்கு. அப்போ மொத்தமாக நமக்கு ஒரு 8,000 சீட் இருக்குது. பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்க, எப்படி அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போவாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு காலேஜ் 7ஆம் தேதி தெரியும், ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அக்செப்ட் பண்ணியிருக்கனால அவங்களும் கன்ஃபார்ம் மாதிரி தான். ஸோ 15,561 பேர் வந்து 461 பேர் வந்து அக்செப்டன் அப்போடு கொடுத்துருக்காங்க ஜென்ரலில். ஸோ அக்செப்டன் அப்போடு 7.5ல் 2,748 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்க்கையில் 7.5ல் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8,000 பேர் 9,000 பேர்த்துக்கு அலர்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ 2,000 பேர் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் முடிஞ்சிருச்சு. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 5,000 சீட் இருக்க தான் செய்யுது 7.5ல். கவலைப்படாதீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணிங்கன்னா பண்ணிடலாம் ரவுண்டு 3. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக அக்செப்ட் பண்ணி அப்போர்ட் பண்ணவங்க, அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணவங்க, மொத்தமாக அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கவங்க, கன்ஃபார்மாக போவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க 52,382 பேர். இதில் எவ்வளோ பேர் போவாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் தான் போக மாட்டான், மீதி எல்லோரும் போயிடுவாங்க. ஸோ 7.5ல் 8,983 பேர் கன்ஃபார்ம். அதுதான் சொன்னேன், கன்ஃபார்ம். அப்போ உங்களுக்கு இன்னும் 5,000 சீட்டு 7.5ல் இருக்கும் வேக்கண்ட்டு. ஸோ அதில் எந்த காலேஜுன்னு பார்த்து இலவச சீட் எடுத்துக்கோங்க. இலவச சீட் கிடைக்கலாம் ஜென்ரலில் நல்ல காலேஜை எடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ மொத்தமாகவே டோட்டலாக கன்ஃபார்மாக அக்செப்டன் ஜாயின் அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்க டோட்டலாக மொத்தமாகவே 61,365 பேர் மட்டுமே. மீதி இருக்கிற எல்லாருக்குமே, அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா டோட்டலாக நேற்று ஒரு ரிப்போர்ட் சொன்னேன். டோட்டலாக டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எவ்வளோ பேருக்கு வந்து அலர்ட் பண்ணாங்க? 80,650 பேருக்கு தான் அலர்ட் பண்ணாங்க. மீதி இருக்க 15,000 பேர் கணக்கிலே வரல. ஸோ அலர்ட்மெண்ட் 80,650 பேருக்கு தான் 7.5யும் ஜென்ரலும் சேர்த்து சொல்கிறேன். இவ்வளோ பேருக்கு தான் அலர்ட் பண்ணாங்க. ஸோ அதில் இவ்வளோ பேர் தான் அக்செப்டன் ஜாயின் அக்செப்டன் அப்போடு கொடுத்து போகிறாங்க. 61,000 பேர் தான் போகிறாங்க. இதில் எவ்வளோ பேர் போக மாட்டாங்கன்னு தெரியாது. சரி விடுங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 19,285 பேர். இவங்களாம் என்னவா பண்ணியிருப்பாங்கன்னா டிக்ளைன் அப்போர்ட் பண்ணியிருக்கலாம், நாட் அலர்ட்டட் வந்திருக்கலாம், டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ டிக்ளைன் கொடுத்தவங்க, அந்த அப்போர்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க 7ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுவாங்க. நாட் அலர்ட் வந்தவங்களும் 7ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த நாட் அலர்ட் வந்தவங்களும் டிக்ளைன் கொடுத்தவங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களும் 7ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுவாங்க. இதில் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து அப்போர்டு கொடுத்துருக்காங்க, 15,000 பேர் பக்கம் அப்போர்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயினும் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதில் யார் ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறாங்களோ அந்த சீட்டுமே அப்போர்டு கேண்டிடேட்டுக்கு வரும். ஸோ வாய்ப்பு இருக்குது அப்போர்டு கேண்டிடேட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரவுண்டு 3க்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் இவ்வளோ தான், கன்ஃபார்ம்னே வச்சுக்கோங்க, எல்லாருமே போயிடுவாங்கன்னே சும்மா நான் சொல்கிறேன். அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் 38,000 பேர் பக்கம் ஒன்றுமே 37,000 பேர் பக்கம் ஒன்றுமே இல்லை, அதாவது ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணல நம்மளை. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டிக்ளைன் அப்போர்டில் நாட் அலர்ட்டடில் இவங்களில் எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 8,000 பேர் 9,000 பேர் வந்தாலும் மீதி இருக்கிற 28,000 சீட்டு ரவுண்ட் 2 எடுக்கலான்னு தான் அர்த்தம். மொத்தமாக சொல்கிறேன். ஸோ அப்போது நமக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா 1,90,000 சீட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஓவரால் சொல்கிறேன், 417 கல்லூரிகள். அப்போது எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 35,000 சீட் எடுத்தால் கூட செகண்ட் ரவுண்டில் மிஞ்சி போனால் 70,000 சீட் எடுத்தாங்கன்னு வைங்க. நான் ஃபஸ்ட்டு தான் சொல்கிறேன், 70,000 சீட் எடுத்தால் கூட மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90,000 சீட்லேருந்து 1,00,000 சீட்டு வரைக்கும் நமக்கு இருக்குது. நமக்கு 1,00,000 சீட்டு கன்ஃபார்மாக இருக்குது ரவுண்டு 3க்கு. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். அதுவும் இல்லாமல் ரவுண்டு 3ல் சும்மா கவுன்சிலிங் போட்டவன் இருப்பான், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிருப்பான், ஆனால் கவுன்சிலிங் சும்மா போட்டிருப்பான். ஏதாவது ஒரு காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துருப்பான், சும்மா கவுன்சிலிங் போட்டிருப்பான். சும்மாவே டூப்ளிகேட்டாக போட்டவங்க இருப்பாங்க. டூப்ளிகேட்டானா சும்மா போட்டுட்டு அட்டனும் பண்ண மாட்டாங்க, அவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள், பேராமெடிக்கல் கோர்சஸ் போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 to 70,000 பேர் தான் சேருவாங்கன்னு எனக்கு தோணுது. அதுலேயும் 30,000 பேர் போயிடுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது சீட்ஸ் நிறைய இருக்குது. நல்ல கல்லூரியில் சீட் எடுக்க முடியுமா அப்படிங்கிட்ட கன்ஃபார்மாக முடியும். நான் ஒன்று தான் சொல்லுவேன். ரவுண்ட் 3க்கு 130 கீழே வரவங்க யோசிக்கவே வேண்டாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ கிடைக்கலன்னா அடுத்த ட்ரிபிள் மெக்கானிக்கலுக்கு போயிடுங்க. 130க்கு மேலே இருக்கிறவங்க வேணால் டாப்பில் இருக்க கல்லூரியில் என்னெல்லாம் வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்து இசிஇ சிஎஸ்சி போன்ற கோர்ஸுகள் எடுக்கலாம். அப்படி கிடைக்கலாம் ட்ரிபிள் வரைக்கும் போங்க. அதாவது வேக்கண்ட்டை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓசியில் எவ்வளோ சீட்டு, நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டு. ஓசியில் பெரும்பாலும் முடிஞ்சிருக்கும். நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 5-6 சீட்டாக இருக்குன்னா ஒரு சேஃப்டிக்கு அதே கல்லூரியில் ட்ரிபிள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக யோசித்து சாய்ஸ் ஃபில்லிங்கை நிறைய வைக்கணும். ஓகேவா? தேர்ட் ரவுண்டு இந்த தவறை பண்ணிடாதீங்க, செகண்ட் ரவுண்ட் பண்ண தவறை பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் முதல்லேருந்தே உங்கள்கிட்ட சொன்னேன், ரவுண்டு 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் பண்ணுறதை நின்று வேடிக்கை பாருங்கள். நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, இப்போ என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லாமே சேர்ந்து சீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு உங்களுக்கு. அந்த சீட் எல்லாமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ நீங்கள் புத்திசாலித்தனமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா நல்ல கல்லூரியில் சீட் எடுக்கலாம். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி ரிப்போர்ட் ஃபார் ரவுண்ட் 2. திஸ் இஸ் ஷாக்கிங் ரிப்போர்ட். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது நீங்கள் வந்து பகிருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். ரவுண்ட் 3 மாணவர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.